பெண்ணடிமையை வேணான்றார போய் வெட்ட வெளிச்சமா அவர் மணியம்மையை அடித்தாருன்றதுக்கு இவங்ககிட்ட வீடியோ இருக்கா? அப்படி ஒரு பெண்ணை அடிக்கிற மாதிரி காட்சி வைக்கலாமா? அவர் வந்து தாசி வீட்டுக்கு போய் ஆடுறதும் பாடுறதும் இவனுங்க கடவுள் இல்லைன்னு 10 லைன் சொல்ல முடியல உங்களுக்கு அந்த படத்தில். இன்றும் உலகத்திலேயே கீழ்ச்சாதி மக்களாக வாழறவங்க நாம தான். உலகத்தில் இந்த உலகத்தில் நான் வந்து ஒரு சூத்திரனா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு தாசி மகனா இல்லை ஒரு வேசிக்கு பிறந்தவனா இப்படி ஒரு அடிமையா இன்னொரு ஜாதிக்கு நான் அடிமை சாஸ்திரத்தில் எழுதியிருக்கேன். நிறைய பேர் ஷோ கூட இதை பற்றி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, எந்த கடவுளும் பிராமணன் இல்லையே அவங்களே சொல்கிறாங்க. பாப்பா மாதிரியே கடவுளுக்கும் கீபாஸ் கட்டுறான், பாப்பா மாதிரியே கடவுளுக்கும் ஒரு பூணூலை போடுறான், பாப்பா மாதிரியே கடவுளுக்கும் ஒரு உச்சிக்குடிமை வைக்கிறான். நல்லா பார்த்துங்க. வச்சுட்டு இதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு, நான் தாண்டா, நீ வந்து தொட்டாவோ உன் நிழல் பட்டாலோ இந்த சாமி செத்துரும். பிராமணர்கள் நினைத்தால் மட்டும்தான், பார்ப்பனர்களால் மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும். பெரியார் பேசிய ஒரு வீடியோவும் கிடையாது. நீங்கள் பார்க்கிற பெரியாருடைய இறுதி பெருரை, பெரியாருடைய உரை, அது இது அப்படின்னு லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க நான் பெரியாராக நடித்து நான் தயாரித்து பெரும் கதாநாயகன். அவன் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஆள் தான் அதை வந்து பேச முடியும். ஒரு எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பண்பு இருக்கிறவன் தான் அந்த ஒளியை அப்படி உயர்த்த முடியும். நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் இனிய வணக்கம். சினிமா அரசியல் தொடர்பான பல்வேறு நேர்காணல்களை நாதஸ் நடத்தி வரும் நிலையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் இயக்குனர் வேலு பிரபாகரன். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இயக்குனர் வேலு பிரபாகரன் அப்படிங்கும் போது அவருடைய கருத்துக்கள் காரசாரமாக இருக்கிறது. சமீபத்தில் பார்ப்பனியம் அப்படின்னு பேசும்போது அவர் ஹார்ஷா வார்த்தையெல்லாம் உபயோகம் கூட பண்றாரு. அப்படி பார்ப்பனியம்னு மொத்தமா இன்னமும் அந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, பாரதி போன்றவர்களையும் பார்ப்பனியம் அப்படின்றதுல அடக்கிடுவாரா இயக்குனர் வேலு பிரபாகரன்? ஏன்னா பிராமணர்களே இப்படித்தான், பார்ப்பனியமே அப்படித்தான்னா பாரதியும் அப்படித்தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராதோ? மொழியை பொறுத்த வரைக்குங்க, மொழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று பார்த்துங்க. சியு போப் அப்படிங்கிறவன் எங்கேயோ வெளிநாட்டில் பிறந்து அவனே வந்து நம்மளுடைய தமிழுக்கு பதவுரை எழுதுகிறான், உரை எழுதுகிறான். இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய தமிழ் பொக்கிஷங்கள்லாம் எடுத்து வெளியே சொல்கிறான். அப்படி தொடர்ந்து பார்ப்பனர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் இன்றைக்கி வாலி வரைக்கும் பாரதியார் எடுத்துங்க, தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது உதாரணத்துக்கு சுஜாதா கூட ஒரு எழுத்தாளராக பதிவு செய்கிறார். இவங்கெல்லாம் பாரதி, இவங்க எப்படிப்பட்டவங்க? ஏங்க வைகோ வந்து ஒரு தெலுங்குக்காரர், புரிஞ்சுங்க. அதாவது யார் வேணுமா மொழியை வந்து சிறப்பு பண்ணலாம், இல்லை மொழியை கற்றுக்கலாம். அது என்ன இருக்குது மொத்தம்? அதை மட்டும் பெண் விடுதலை, சமூக நீதியை பற்றி இவங்கெல்லாம் எதுவுமே பேசலன்னு நினைக்கிறாரா வேலு பிரபாகரன்? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த முன்னேற்றமும் நடக்காமல் இருக்குது. எனக்கு வந்து அல்டிமேட்டாக எனக்கு வந்து ரிசல்ட்டு தான் நான் பார்க்குறேன். அதாவது உலகத்திலேயே நான் சொல்கிறேன்னா, இன்றும் உலகத்திலேயே கீழ்ச்சாதி மக்களாக வாழறவங்க நாம தான். உலகத்தில் எந்த நாட்டிலையும் அதாவது பிரிவினை இருக்குது. உடனே சொல்லுவான், இஸ்லாத்தில் அது இல்லையா, சன்னி இல்லையா, அவன் இல்லையா, இப்படின்னு பிரிவினை இருக்குது. ஆனால் எனக்கு கீழே அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்திலே இல்லை. முதல்ல இவ்வளவு அயோக்கியத்தனமான மூடர்களாக நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நான் வந்து ஒரு சூத்திரனாக வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு தாசி மகனா இல்லை ஒரு வேசிக்கு பிறந்தவனா இப்படி ஒரு அடிமையா இன்னொரு ஜாதிக்கு நான் அடிமை சாஸ்திரத்தில் எழுதியிருக்கேன். அப்படி ஒரு மானம் இல்லாமல் எத்தனையோ கோடி பேர் இப்போ நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இப்படின்னு பல விஷயங்கள் சைவத்திலையும் வைணவத்திலையும் இந்த சாதியர் இப்படி இருந்தாங்க, இவர் இப்படி பாடியிருக்காரு, இவர் உயர்ந்த நிலையை தொட்டிருக்காருன்னு சொல்கிற ஆன்மீகத்தெல்லாம் வசதியாக மறந்துடுறோமோ நம்ம? அதாவது இப்போ கூட நீங்கள் எச் ராஜாலேருந்து
நிறைய பேர் ஷோ கூட இதை பற்றி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, எந்த கடவுளும் பிராமணன் இல்லையே. அவங்களே சொல்கிறாங்க, கிருஷ்ணன் வந்து இடைச்சாதி, ராமன் வந்து சத்திரியன், இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் கடவுள் இல்லையே. கடவுள் கல்லையும் பாப்பானுடைய ஏன் எப்படி வந்து கல் வந்து சாமியாகுது? அப்போ வந்து பார்ப்பனர்கள் என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு அந்த மந்திரம் இருக்கிறது, எங்களுக்கு அந்த மந்திரம் தெரியும். எந்த மந்திரம்? கல்லையும் கடவுளாக்குகிற மந்திரம் தெரியும். அப்படிதான் அவன் ஏமாத்தான். அப்போ அவன் பெரியார் சொல்கிறார்ல, பாப்பா மாதிரியே கடவுளுக்கும் கீப்பாஸ் கட்டுறான், பாப்பா மாதிரியே கடவுளுக்கும் ஒரு பூணூலை போடுறான், பாப்பா மாதிரியே கடவுளுக்கும் ஒரு உச்சிக்குடிமை வைக்கிறான். நல்லா பார்த்துங்க. வச்சுட்டு இதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு, நான் தாண்டா, நீ வந்து தொட்டாவோ உன் நிழல் பட்டாலோ இந்த சாமி செத்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிவு இருக்குல்ல உலகத்திலேயே. இந்த நவீன உலகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அயோக்கியத்தனமான ஆழ்வார்களும் நாயன்மார்களும் சொன்ன இந்த விஷயம் ஏன் சொல்றேன்னா, இப்போ பிராமணர்கள் மட்டும்தான் மந்திரம் சொல்றாங்க அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு உள்ள போயிட்டாங்க. எந்த சாமியும் இன்னும் மற்றவங்கெல்லாம் போர்க்குடி தூக்கிட்டு போய் வெளியில நிக்கல. அதே கோவில் நடந்துகிட்டு இருக்கு. அதே வர பக்தர்கள் அனைத்து சாதியினரும் எல்லா கோயிலையும் அர்ச்சகராக முடியாது, எல்லா கோயிலையும் அர்ச்சகராக முடியாது. அந்த மாதிரி சும்மா ஊருக்கு வெளியில இருந்து அதுக்காக ஒரு 10 கோயிலை இவனுங்க ரெடி பண்ணுவானு, புரியுதுங்களா? பிராமணர்கள் சொல்ற மந்திரம்னா அந்த மந்திரம் 4000 திவ்ய பிரபந்தத்துல ஏதோ ஒரு ஆழ்வார் பாடினதானே பாட போறாங்க. அது பிராமணரை இயற்றியது இல்ல. அதாவது நான் என்ன சொல்லணும்னா, இதனாலெல்லாம் உங்களுடைய ஆளுமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்ச்சியை வேணுமாலும், எப்படி அரசியல் கட்சிகள் செய்தோம், எப்படி சமரசங்களை செய்து கொள்கிறோம், ஆனால் அந்த இடத்த விடாது. புரியுதுங்களா? நீ தமிழ்ல வேணுமா, நான் ஓதுறேன் போ, புரிஞ்சுங்க. நான் இந்த இடத்த விட மாட்டேன். உயர்ச்சாதி முதல்ல சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு. அதுக்கு என்னதான் நீங்க சப்பக்கட்டு இப்படிதான் 2000 வருஷமா 2000 வருஷமா நம் மனிதன் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போய் குடி போகிறோம். இந்த காலத்தில் நாம அதுக்கு நான் வந்து அதான் நான் அடிக்கடி சொல்றது, பிராமணர்கள் நினைத்தால் மட்டும்தான், பார்ப்பனர்களால் மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும். அவன் நாளைக்கு அவனை இழிவா நாளைக்கு உலகத்தில் பார்ப்பான். இவனை பார்க்குறான், இவன் வந்து சூத்திரன் இல்லைனா இவன் இப்படியே தான் தாழ்ந்து ஜாதியாக இவன் கிடக்கிறான், இவனுங்களுக்கு போராட தெரில, விடுதலை வாங்க தெரில, முட்டா பயலுங்க, அயோக்கிய பயலுங்க, மானம் இல்லாதவனுங்க. அது உலகம் ஒரு பக்கம் இருக்கணும். ஆனால் ஆளுமை செலுத்துகிற ஒரு சாதியையும் பார்த்து கேள்வி கேட்குற இடத்துல இன்னைக்கு உலகம் இருக்கு. இப்படி அந்த மக்கள் தான் அறியாமல் இருக்கிறான். அவனை இப்படி சூத்திரனா, அவனை இன்னும் பறையனா, இன்னும் பல்லனா வச்சுனது, அப்படி ஒரு நாடு இருக்குன்னு காரி துப்பும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு ஒரு நவீன உலகத்தில் வந்துடும். அவனும் நம்மளை ஒரு நவீன மனிதனாக உங்களை சேர்த்துக்கணுன்னா இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சாதாண்டா முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். பெரியார் மீது பெரும் பிரியம் கொண்டவராக இயக்குனர் வேலு பிரபாகரன் தெரியப்படுகிறார். அப்படி இருக்கும்போது அவர் அந்த படத்தை இயக்கணும்னு ஆசைப்பட்டாரோ, பெரியார் படத்தை இயக்கணும்னு, ஏன் அது நடக்கலை? அதுதான், அதாவது வந்து அந்த மாதிரி அந்த ஆசிரியர் வீரமணிக்கு அந்த அளவுக்கு தெளிவில்லை. அதாவது எப்படி தெளிவில்லைன்னா, அந்த படத்தை இயக்கியது ஒரு பாரதி என்ற படத்தை இயக்கணும். அப்புறம் அந்த படத்தில் இருக்கிற காட்சிகளை பார்த்தாவே தெரியும், அவர் மணியம்மையை அடிக்கிறது, பெண்ணடிமையை வேணான்றார, போய் வெட்ட வெளிச்சமா அவர் மணியம்மையை அடித்தாருன்றதுக்கு இவங்ககிட்ட வீடியோ இருக்கா? அப்படி ஒரு பெண்ணை அடிக்கிற மாதிரி காட்சி வைக்கலாமா? அவர் வந்து தாசி வீட்டுக்கு போய் ஆடுறதும் பாடுறதும், இவனுங்க கடவுள் இல்லைன்னு 10 லைன் சொல்ல முடியல உனக்கு அந்த படத்தில். அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு வெறுப்பு வருது. அந்த படத்தை அதற்காகவே நான் என் வாழ்க்கையை திட்டமிடுறேன். பெரியார் அந்த கொள்கையை எப்படி பரப்புறது, அதுக்கு என்னுடைய வேலைகள், என்னுடைய தியாகங்கள், நான் எவ்வளோ இதிலேருந்து விட்டு அந்த ஒரு வேலையை செய்கிறேன். ஆனால் இதுக்கு இவனுங்க திட்டமிட்டு அப்படி ஒரு திரைப்படத்தை நான் பண்ணிட்டா நான் என்னமோ தலைவனாகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அயோக்கிய பயல்களுக்கு வர்ற ஒரு அல்ப அறிவு என்ன அதை செய்விடாமல் தடுத்துட்டான். ஆனாலும் இன்னைக்கும் என்னுடைய வீடியோக்கள் தான் பெரியார் வீடியோக்களாக நம்பப்படுது. பெரியார் பேசிய வீடியோவே கிடையாது. பெரியார் பேசிய ஒரு வீடியோவும் கிடையாது.
நீங்கள் பார்க்கிற பெரியாருடைய இறுதி பெருரை, பெரியாருடைய உரை, அது இது அப்படின்னு லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க நான் பெரியாராக நடித்து நான் தயாரித்தது. பெரியாருங்கும் போது சத்யராஜ் சார் அதில் நடித்தார். அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்ல பரிச்சயம் கூட சத்யராஜ். ஆனால் அவர் நடித்தது பொருத்தமாக இல்லைன்னு விமர்சனம். நிச்சயமாக பொருத்தமாக இருக்கு. அவர் வந்து ஒரு வில்லன். அதாவது வில்லன்னா அவர் வில்லனாக நடித்து வில்லனாக பேசி நக்கலாக பேசி அப்படியே பழகிட்டார். பெரியார் என்பவன் ஒரு மகத்தான கதாநாயகன், பெரும் கதாநாயகன். அவன் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஆள் தான் அதை வந்து பேச முடியும். ஒரு எம்ஜிஆர் மாதிரியான ஒரு பண்பு இருக்கிறவன் தான் அந்த ஒளியை அப்படி உயர்த்த முடியும். புரியுதுங்களா? அவர் இவங்க ஸ்லாங் வேற, அது ஏதோ ஒரு கசாப்பு கடை பாய் மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்குள்ளேயே மாறுபாடுகள் இருக்குன்னு இல்லை, மாறுபாடு அப்படிங்கிறது என்ன பண்ணும்? அதாவது நான் தனி மனிதன், நான் கொள்கையை பரப்புறது தான் என் வேலையை தவிர மாறுபாடு அப்படிங்கிறது வேற. அவர்களுடைய வேலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இல்லைங்கிறது தான் என்னுடைய இது. என்னன்னா திராவிட கழகமோ ஆசிரியரோ இன்னும் அதை பரப்புகிற ஒரு வேலையை சரியா செய்யாமல் போனாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். செய்ய தெரியாமல் போனாங்களா, இல்லை தெரியலையா, இல்லை கொள்கையே அவங்களுக்கு தெரியாதா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி அவங்க என்ன, அவங்கள போய் நம்ம என்ன செய்யணும்? நான் என் வேலையை பண்ணுறேன். நான் வந்து தொடர்ந்து ஒரு 30-40 ஆண்டுகளாக கடவுள் படம் எடுக்கிறதுலேருந்து, சத்யராஜ் மாதிரி விவேக் மாதிரி ஆட்களை உருவாக்குறதுலேருந்து, புரியுதுங்களா, எல்லா வேலையும் நான் திட்டமிட்டு செய்கிறேன். இதை எப்படி எப்படி பார்க்கணும்? பெரியாருடைய வீடியோக்களை ஏன் நான் பண்ணுறேன்? இல்லை, ஐபிசி கூட என்னுடைய வீடியோவை பெரியார் பேசிய வீடியோன்னு தான் வெளியிட்டு ஒரு 3 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. பார்த்துங்க, பல பல விதமாக நான் வந்து அந்த பெரியார் பேச்சுக்களை பரப்பிட்டு. நிச்சயமா. அப்போ பெரியாருடைய இன்னும் பெரிய கருத்துக்கள் வெளிவராமல் இருக்கிறதுக்கு உள்ள அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் இல்லை, அவங்களுக்கு அது தெரியலன்னு நினைக்கிறேன். பரப்புறது எப்படின்னு தெரியல. இல்லை, பெரியார் எதுக்காக இந்த கருத்தை பேசினார், ஏன் எப்படி பேசினார், அது எதுவுமே தெரியாமல் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.